மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இன்னைக்கு நிறைய நோய்களுக்கு பெரிய நோய்கள், அதாவது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நோய்கள். சடனா நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதற்கு காரணமா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். பேர்ல இருக்கிற மாதிரி ஹைப்பர் டென்ஷன் நம்மள ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு, இந்த டென்ஷனா இருந்தாலையும் இது ஏற்படுதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருப்போம். அன்றாட வாழ்க்கையில திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்படுவோம். பக்கவாதம், ஸ்ட்ரோக் வந்திருக்கு. இல்ல இப்ப ரீசன்ட் டேஸா நம்ம ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் குடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது சிறுநீரக செயலிழப்பு, சிகேடி அப்படின்னு சொல்றோம். குரானிக் கிட்னி டிசீஸ். இந்த கிட்னி டிசீஸ் வர்றதுக்கே ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு காரணம்னா ஹைப்பர் டென்ஷன் தான். இந்த ஹைப்பர் டென்ஷன்னால பல வருடங்களாக இருந்து அதற்கான சிகிச்சைகள் நம்ம எடுக்கிறோம், மாத்திரைகள் எடுக்கிறோம் போது தொடர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக பாதிப்புகள், இருதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி பிரச்சனைகளோட ஸ்ட்ரோக் எல்லாமே ஏற்படுவதற்கு பிபி ஒரு சைலண்டான ஒரு ரீசனா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், பிளட் பிரஷர் தானே குறைஞ்சிரும், டெய்லி ஒரு டேப்லெட் போட்டுக்கலாம் குறைஞ்சிரும். இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன டயட் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவோம் 160, 100 இருக்கு, 180, 100 இருக்கு, 200 கிராஸ் ஆச்சுனாலும் நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுறோம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய யங் அடல்ட்ஸ்க்குமே நம்ம ஹைப்பர் டென்ஷனை பார்க்க முடியுது. ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா இமிடியேட்டா என்ன பண்றாங்கன்னா ஒரு டேப்லெட் போட்டுக்கிறேன். இன்னைக்கு காலைல பிபி மாத்திரை போடல, அதனால அதிகமா இருக்கு போல, சரி நான் மாத்திரை போட்டுக்கிறேன். இப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறோம். இப்படியே கடந்து கடந்து போகும்போது நியர்லி ஒரு 5 to 6 இயர்ஸ்ல நமக்கு இமிடியேட்டா நிறைய ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ, இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு, நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா ஹை பிளட் பிரஷர் இருக்குன்னா கார்டியாக் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வரும். அதை தொடர்ந்து கொலஸ்ட்ரால் வர்றது, ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் அதிகமாகுதுன்ற பிரச்சனைகள், இது அப்படியே அடுத்து போய்கிட்டே இருக்கும். ஆரம்பத்திலேயே நம்ம இந்த ஹை பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள், உணவு முறை மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா பிளட் பிரஷர்னா நம்ம ஹார்ட்ல இருந்து வெளியில வர, ஹார்ட் பம்ப் பண்ணி வெளியில அனுப்புற அந்த பிளட் வெசல்ஸ்ல நமக்கு போகும்போது அந்த ஆர்டரிஸ்ல, அதோட சுவர் பகுதியில ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம், இதுதான் நம்ம பிளட் பிரஷர்னு சொல்றோம். ஆர்டரிஸ்ல ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது ரத்த கட்டுகள் ஏதாவது இருக்கோ, இல்ல நமக்கு கொழுப்பு படிஞ்சிருக்கு, இருதய வால்வுல நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருப்போம் அத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி ஆர்டரிஸ்ல நமக்கு கொழுப்பு படிஞ்சு இதனால பிளட் பிரஷர் அதிகமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க, ஸ்மோக் பண்றவங்க, இவர்களுக்குமே பிளட் பிரஷர் அதிகமா இருக்கும். நிச்சயமா பாருங்க, ஸ்ட்ரோக் வந்த நிறைய பேர் ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம உடல்ல பிளட் பிரஷரை அதிகரிக்கக்கூடிய காரணிகள் சொல்லலாம். அடுத்து முக்கியமா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது, அதிகமா ஆயிலி ஃபுட் நிறைய எடுக்கிறது, நான்வெஜ் நிறைய எடுக்கிறது, கொழுப்பு சார்ந்த உணவுகள், எண்ணெயிலே பொரித்த உணவுகள் நம்ம நிறைய சாப்பிடுறோம். இது எல்லாமே பிளட் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும். முக்கியமாக தூக்கம், தூக்கம் இன்மைன்னு சொல்ற ஒரு பிரச்சனை நமக்கு பிளட் பிரஷரை நிச்சயமாக அதிகரிக்கும். நைட் சரியா தூங்காம கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம்னா, நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் நமக்கு நிச்சயமாக பிரஷர் அதிகமாகும். இதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு டென்ஷன் ஆயிட்டு, ஒரு சிலர் பார்த்தோம்னா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாலோ, இல்ல டக்குன்னு நமக்கு மூட் ஸ்விங் ஆயிட்டு கோபம் வருதுன்னா பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள், நமக்கே தெரியும் பிளட் பிரஷர் இருக்குன்னா எண்ணெய் கம்மியா சாப்பிடுங்க, உப்பை குறைச்சிக்கோங்க, நான்வெஜ் குறைச்சிக்கோங்க, இது எல்லாமே சொல்றோம். இதனோட சேர்ந்து உணவில், நம்ம அன்றாட உணவில் நம்ம எடுக்கக்கூடிய சில குறிப்புகள், இதையும் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு ரொம்ப நாளா பிளட் பிரஷர் இருக்கு, 5 வருடங்களுக்கு மேல எனக்கு பிளட் பிரஷர் இருக்கு, இதற்கான மருந்துகள் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றவங்க முக்கியமா சிறுநீரகங்கள் எந்த லெவல்ல இருக்குன்னு வருடத்திற்கு ஒரு முறை அதை செக் பண்ணி பாக்குறது ரொம்ப நல்லது. இப்ப சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுமா இந்த சந்தேகம் இருக்கிறவங்க என்ன பண்ணோம்னா, டெய்லி நம்ம வாழைத்தண்டு ஜூஸை நம்ம எடுத்துட்டு வரணும். வாழைத்தண்டு ஜூஸோட கொஞ்சமா எலுமிச்சை சாறு, இல்ல அப்படின்னா நெல்லிக்காய் சாறு, இதை கலந்து நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது, டெய்லி இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். வாழைத்தண்டோட நம்ம திரிஃபலா சூர்ணமும் கலந்து எடுத்துக்கலாம். திரிஃபலா சூர்ணம் எப்படி எடுத்துக்கணும், வாழைத்தண்டு ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு திரிஃபலா சூர்ணம் இதுல கலந்து எடுத்துக்கணும். இது ரெகுலரா நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது, ரொம்ப நாளா எனக்கு பிளட் பிரஷர் இருக்கு, இதனால சிறுநீரகங்களும் பாதிப்பு அடையாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பிளட் பிரஷர் இருக்குன்னா நமக்கு சில அறிகுறிகள் நமக்கே தெரியும். சடனா எனக்கு வந்து படபடப்பா இருக்கு. கொஞ்சம் தூரம் நான் நடந்து போறேன். எனக்கு வந்து பால்பிடேஷன் சொல்லுவோம். நெஞ்சு வந்து படபடப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. காதுல திடீர்னு எனக்கு வந்து சவுண்ட் வருது. அப்புறம் சவுண்ட் வராம இருக்கு. திடீர்னு தலை மட்டும் சூடாகுற மாதிரி இருக்கு. டைஜஷன் சரியா ஆக மாட்டேங்குது. கை கால்ல சின்னதா ஒரு நடுக்கம். அ சின்ன விஷயங்கள் ஏதாவது கேட்டாலும் எனக்கு ரொம்ப டென்ஷனா, டிப்ரஷனா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருந்தாலும் நமக்கு பிளட் பிரஷர் இருக்கும். ஒருவேளை நீரிழிவு நோயாளிகளாக இருந்தால், டயபெட்டிஸ் பேஷண்டாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அடுத்தது நமக்கு பிளட் பிரஷர் வர சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி கண்கள்லயும் ஒரு சிலருக்கு நம்ம பார்த்திருப்போம். சப் கன்ஜெக்டிவல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்கள்ல ஒரு சிலருக்கு செவந்திருக்கும். கண்ல உனக்கு வந்து பிரஷர் இருக்குப்பா, கண்ல வந்து பிபி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிளட் பிரஷர் அதிகமாயிட்டு நமக்கு சுகர் இருக்கும் பட்சத்துல நமக்கு கண்கள்லயும் பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில சித்த மருந்துகள் இருக்கு. நெறைய பேருக்கு நம்ம குடுத்துட்டு இருக்கிறது என்னன்னா, அழல் சாந்தி சூரணம்னு நம்ம குடுக்குறோம். அழல் சாந்தி அதாவது பித்த சமனி அப்படின்றது அதுக்கு பொருள். அழல் அப்படின்னாவே நமக்கு பித்தம்னு அர்த்தம். பித்தம் அதிகரிக்கும் பொழுதுதான் நமக்கு உடல்லயும் இந்த பிளட் பிரஷர் அதிகமாகுது. சித்த மருத்துவத்தின் படி பார்த்தோம்னா, பித்தத்தை சமனம் செய்யக்கூடிய மூலிகைகள், மருந்துகள நம்ம குடுத்துட்டு இருக்கோம். அந்த மாரி சேர்க்கக்கூடிய வகையில ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏலரிசி சூரணம் நம்ம சொல்லலாம். ஏலரிசின்னா நமக்கே தெரியும். ஏலக்காய் நமக்கு தெரியும். ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள் தான் நம்ம ஏலரிசி அப்படின்னு சொல்றோம். இந்த ஏலரிசியோட பிற மூலிகைகள் சேர்த்து அந்த சூரணத்த நம்ம எடுத்துக்கணும். இத பாலோடு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம குடுத்துட்டு இருக்கோம். இத தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு, இல்ல கொலஸ்ட்ரால் இருக்குனாலும் அதற்கு ஏற்ற மாதிரி பால்லயோ இல்ல வெந்நீர்லயோ இத கலந்து எடுக்கும்போது பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். இல்ல நான் வீட்ல என்ன செய்யலாம்? வீட்ல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்க மேம்ன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இதற்கு சீரகத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். சீரகத்த நான் எப்படி பயன்படுத்தணும்? பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. இது கூட கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்குன்னா, இத நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு என்ன செய்யணும்னா, சீரகம் எடுத்துக்கணும். சீரகத்த எலுமிச்சை பழச்சாறு விட்டு நம்ம ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊறுனதுக்கு அப்புறம் காலையில இது வெயில்ல நல்லா உலர்த்திட்டு பவுடர் பண்ணி எடுக்க போறோம். இந்த பவுடர ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கலந்து வெந்நீர்ல கலந்து காலையில டெய்லி எம்ப்டி ஸ்டொமக்ல நம்ம குடிச்சிட்டு வரணும். கான்ஸ்டிபேஷன் இருக்கு, அஜீரணம் நெறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே வயித்துல வந்து புளிச்சேப்பம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு மந்தமா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு ரெமெடியா இருக்கும். அடுத்தது நான் சொன்ன மாதிரியான உணவு முறைகள். உப்பு குறைச்சிட்டு, எண்ணெய் குறைச்சிட்டு, அசைவ உணவுகள தவிர்க்கணும். அடுத்து உப்பு, புளி புளியும் ரொம்ப நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய புளியோட அளவும் குறைச்சிட்டு, உடற்பயிற்சிகள செய்யணும். சரியான அளவுக்கு தூக்கம் இருக்கும் பட்சத்தில், இது எல்லாமே பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். இன்னும் முக்கியமான இன்னொரு மருந்து என்னன்னா, இதுக்கு நம்ம செம்பருத்தி மலர்கள பயன்படுத்தலாம். சரி, இந்த செம்பருத்தி மலர்கள நான் எப்படி எல்லார் வீடுகள்லயுமே இது கிடைக்கக்கூடியது தான். இல்ல செம்பருத்தி நமக்கு கிடைக்கும்போது எடுத்து நம்ம ட்ரை பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த செம்பரு இந்த செம்பருத்திய நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்னா, செம்பருத்தி ஒரு இதழ்கள் ஒரு 5, 6 இதழ்கள போட்டு நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். இது கூட ஒரு சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி. இஞ்சி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு, கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து டெய்லி நம்ம காலையில குடிச்சிட்டு வரலாம். இது குடிக்க குடிக்க நம்ம எக்ஸஸா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கரையும், பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். இதயத்திற்கு ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி மருதம்பட்டை சூர்ணம் சித்த மருத்துவத்துல இருக்கு. இதையுமே நம்ம மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த அளவுப்படி நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா, அதிகமா இருக்கக்கூடிய பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாமே பிளட் பிரஷர் இருக்கிற நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். நிச்சயமாக அந்த பிளட் பிரஷர் அதிகமா இருக்குன்னா, அத அலட்சியமா விட்டுறாதீங்க. ஆரம்பத்திலே உணவு முறை மூலம், சித்த மருந்துகள் மூலம் இத நிச்சயமாக குணப்படுத்தலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.